கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு கிறிஸ்து 2 வாசல் வழியை குறித்து சொல்லுகிறார். ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல் வழி, மற்றது ஜீவனுக்கு போகிற வாசல் வழி. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே வாசலாகவும் வழியாகவும் இருக்கிறார். அவர் வழியாக நாம் ஜீவனை கண்டடைய முடியும். யோவான் 10:9 வாசிக்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிரவேசிக்காத யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. நல்ல மெய்ப்பனாய் இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஜீவனுக்கு போகிற வாசலாக இருக்கிறார். கேட்டுக்கு போகிற பாதை விசாலமாய் இருக்கிறது, அது பாவமும் மரணமாய் இருக்கிறது. எரேமியா 21:8 வாசிக்கிறோம், அவர் நம் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைத்திருக்கிறார். ஒன்று நாம் மரண வழியில் நடக்க வேண்டும் அல்லது ஜீவ வழியில் நடக்க வேண்டும். விசாலமான வழியில் அநேகர் நடப்பார்கள், அது சுலபமானது. நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஜீவனுக்கு போகிற வழி கடினமானது, துன்பங்களும் உபத்திரங்களும் உண்டு. 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்கும்போது நாம் துன்பப்படுகிறோம். நித்திய ஜீவனுக்கு நேராக இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். லூக்கா 13:24 வாசிக்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் விட வேண்டிய பாவங்களை விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ஜீவனுக்கு போகிற வாசல். அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது நித்திய ஜீவனை கண்டடைவோம். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரே ஜீவனுக்கு போகிற வாசலாக இருக்கிறார். மத்தேயு 7:14 வாசிக்கிறோம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.